கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா 1 பேதுரு 3 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. இதே வசனம் சங்கீதம் 34:15-16 கூட இருக்கின்றதுங்க. ஆமாம், யாருடன் நாம் உட்காருகின்றோம், என்ன பேசுகின்றோம், என்ன செய்கின்றோம் எல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு சிலர் பாருங்க, வீட்டில் ஒரு மாதிரி, வேலையில் ஒரு மாதிரி, சபையில் ஒரு மாதிரி, மனுஷர் முன் நல்லவர்களாக நடித்திடுவாங்க. ஆனால் அவர்கள் ஒன்று மறந்து போகிறார்கள். ஆண்டவர் சன்னிதானத்தின் முன் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடிக்க முடியவே முடியாது. அதுவும் சபையில் எல்லார் பார்க்கும் மாதிரி ஜெபம் செய்வது, பாட்டு பாடுவது ஆண்டவருக்கு தெரியும் இல்லவா? நாம் எப்படி வீட்டில் நடந்துப்போம்னு இந்த நிமிடமே நம் வழிகளை மாற்றிக்கொள்வோம். 2 நாளாகமும் 7:15 கூட பாருங்க, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறது. ஆமாங்க, நம் தேவன் எப்படிப்பட்டவர்? பார்க்கிறவர், கவனிக்கிறவர். நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் சரிங்க, சபையில் உட்கார்ந்து நம் வழிகளை மாற்றிக்கொண்டு நீதிமான்களாக உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் ஒன்றுபட்டு முழு இருதயத்தோடு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக கேட்பார். சங்கீதம் 94:9 காதுகள் உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. நம்மை படைத்தவருக்கு பிரச்சனை தெரியாதங்க, கண்டிப்பாக தெரியும். இந்த உலகத்தில் அநேகர் கண்கள் இல்லாதவர்கள், செவிகள் கேட்காதவர், ஊனமுற்றவர்கள் அனைவர் எவ்வளவு அழகாக தேவனை துதிக்கின்றார்கள். நாம் எப்படி இருக்க வேண்டும்? மத்தை 3:16 உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் ஆமாங்க பாக்கியம் உள்ளது என்று உள்ளது. நீதிமொழிகள் 20:12 பாருங்க, கேட்கிற செவியையும் பார்க்கிற கண்ணையும் கர்த்தர் உண்டாக்கினார். கர்த்தர் நமக்கு எல்லா அவயவங்களும் நன்றாக கொடுத்துள்ளார் அல்லவா? அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. பிரச்சனையை பார்த்து தவறான முடிவுக்கு போகாமல் ஒரு நிமிடம் உட்கார்ந்து ஜெபியுங்கள். உங்கள் துக்கம் யாவும் சந்தோஷமாக மாறும். ஆமென்.